நற்குணம் என்கின்ற ஒன்று ஒரு மனிதனுக்கு இல்லை என்று சொன்னால் அவனது தீனுடைய அரைவாசியை என்ன செய்துவிடும். இன்னும் சொல்ல போனால் ஷரீஆ அடிப்படையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தையின் அடிப்படையில் சொல்வதாக இருந்தால் அவனுக்கு தீனே கிடையாது என்று சொல்லுகின்ற அளவில் இந்த நட்பண்புகள் என்பது ஒரு மிகப்பெரிய இடத்தை என்ன செய்கிறது, வகிக்கிறது. அதில் சில நட்பண்புகளை நீங்கள் எடுத்துக்கொண்டீங்க என்று சொன்னால் ஒரு மனிதனுடைய முழுமையான குணத்தையும் தீர்மானிக்கக்கூடிய அமைப்பிலான சில நட்பண்புகளாக என்ன செய்யும் இருக்கும். அதில் ஒன்றுதான் ஹிஃப்துஸ் சிர், ரகசியம் பேணல் என்பது மிக முக்கியமான நட்பண்புகளிலே ஒன்று. இது எந்த வகையில் நட்பண்பாகிறது என்பதை நான் சொல்லி நீங்கள் தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. எல்லோருக்கும் எல்லோரிடத்திலும் ரகசியம் உண்டு. எல்லோருக்கும் அவர் பழகக்கூடிய எல்லோரிடத்திலும் ரகசியம் உண்டு. இது ஒரு இயல்பான ஒரு நிலை. ரகசியம் இல்லாத மனிதர்கள் இருக்க முடியாது. ஆனால் இன்றைக்கு அது எப்படி ஆக்கப்பட்டு விட்டது என்று சொன்னால், தூய்மை கதைக்கக்கூடியவர்கள், தங்களை எப்பொழுதுமே சுத்தப்படுத்தி கொள்ளக்கூடியவர்கள் அதிகமாக சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை என்னென்றால், இந்த ரகசியம் என்ற சொல்லையே ஒரு கெட்ட சொல்லா என்ன செஞ்சிட்டாங்க, மாற்றிவிட்டதை நீங்க என்ன செய்யலாம், பார்க்கலாம். என்ன ரகசியம், என்ன பெரிய ரகசியம் இருக்குது, இதுல ரகசியம் பேச என்ன இருக்குது, இப்படியான வார்த்தைகள் இன்றைய சமுதாயத்தில் என்ன மிக நிறைய காணப்படுவதை நீங்கள் என்ன செய்யலாம், பார்க்க. இதுல என்ன ரகசியம் இருக்கு, இதுல ரகசியம் பேச என்ன இருக்கிறது, அப்படி என்ற வார்த்தைகள் அதிகமாக உபயோகப்படுத்தப்படுவதை நீங்கள் பார்க்கலாம். சரியான இடங்களில் தான் இவைகள் உபயோகப்படுத்தப்படுகிறதா என்று பார்த்தால் பெரும்பாலும் தனது பகைமையை நிலைநாட்டக்கூடிய இடங்களில் தான் நிறைய என்ன செய்கிறது, உபயோகப்படுத்தப்படுவதை பார்க்கிறோம். இப்ப இந்த இடத்திலே நோக்கம் என்ன என்று சொன்னால், ஹிஃப்துஸ் சிர், ரகசியம் பேணுதல் என்பது இஸ்லாத்திலே எவ்வளவு வலியுறுத்தப்பட்ட ஒன்று என்பதை நீங்கள் என்ன செய்யலாம், இந்த உரையினூடாக நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். இந்த உலகத்திலே எந்த மனிதர்களை நாம் எடுத்துக்கொண்டாலும் சரி, அவர் தனது ரகசியம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று இறைவனிடத்திலே வேண்டக்கூடியவராகத்தான் என்ன செய்வார், இருப்பார். அவர்களது தக்குவாவுக்கு ஏற்ப, அவர்களது இஹ்லாஸுக்கு ஏற்ப பல விஷயங்கள் இந்த ரகசியத்தோடு என்ன செய்கிறது, சம்பந்தப்படுகிறது. ரகசியம் என்று சொன்னாலே நேரடியாக பாவம் என்ற சிந்தனை நமக்கு வந்துடக்கூடாது. பாவம் செய்தல் மட்டும்தான் ஒரு மனிதனுடைய தனிமையில் நடக்கக்கூடிய பாவங்கள் மட்டும்தான் ரகசியம் என்று நினைத்து விடக்கூடாது. இதில் பல விஷயங்கள் என்ன செய்கின்றன, வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்டிருக்கின்றன. உதாரணமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வல் இஸ்மு மஹாக ஃபீ ஸத்ரிக் வ கரிஹ்த யத்தலி அலைஹின் நாஸ். பாவம் என்று சொன்னால் உங்களது மனதை உறுத்த வேண்டும், மக்கள் அதை பார்ப்பதை நீங்கள் வெறுக்க வேண்டும். இதுதான் பாவம் என்று சொன்னார். இதுல ரெண்டுல ஒன்று இருந்தாலும் பாவம் இல்லை, ரெண்டு இருந்தா தான் என்ன பாவம். மக்கள் பார்ப்பதை வெறுக்கின்ற எல்லாமே பாவமா? மக்கள் பார்ப்பதை வெறுக்கின்ற எல்லாமே பாவமான்னு கேட்டால் இல்லை. கணவன் மனைவியுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எத்தனையோ ரகசியங்கள் நாம மக்கள் பார்ப்பதை என்ன செய்வோம், வெறுப்போம். அதற்காக வேண்டிய அது பாவமா? இல்லை. எனவே ரகசியம் என்றாலே பாவம் அல்ல, ரகசியம் என்றாலே பாவம் அல்ல. உள்ளம் உறுத்துது, உள்ளம் என்ன செய்கிறது, உறுத்துகிறது. ஆனால் மக்கள் பார்ப்பதை நாங்கள் வெறுக்கக்கூடிய மனோநிலையில் இல்லை என்று சொன்னாலும் அது என்ன பாவம் அல்ல. உள்ளத்தை உறுத்தக்கூடிய எல்லாமே என்ன பாவம் அல்ல. இப்படி பார்த்தீர்கள் என்று சொன்னால் மனித வாழ்க்கையில் நாங்கள் இரண்டும் சேர்ந்தால் தான் பாவம் என்று என்ன செய்ய வேண்டும், முடிவெடுக்க வேண்டும் என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. எனவே ரகசியம் என்கின்ற பொழுது, ரகசியம் என்கின்ற ஒரு நிலை என்ன சொன்னால் அது எல்லாமே பாவம் என்கின்ற அர்த்தத்திலே அல்ல. சில விஷயங்கள் இருக்கின்றன மனிதனை பொறுத்த வரைக்கும் மறைத்து தான் என்ன செய்ய வேண்டும், வாழ வேண்டியிருக்கும். கணவன் மனைவி உறவு, இது போன்ற பல விஷயங்களை நாங்கள் என்ன செய்யலாம், உணரலாம். அன்புள்ள சகோதரர்களே, நட்பு, நண்பர்களுக்கு இடையில இருக்கக்கூடிய விஷயங்கள், இது என்ன செய்யும், பல ரகசியங்களை பேண வேண்டி இருக்கும். அதே போல கணவன் மனைவி நட்பு, நிர்வாக விஷயங்கள், குடும்ப உறவோடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இது போன்ற ஏராளமான விஷயம், ஆலோசனை கேட்கக்கூடிய மனிதனுக்கு நாம் சொல்லக்கூடிய அந்த ஆலோசனையில் உள்ள ரகசியங்கள் என்று எத்தனையோ விஷயம் இருக்கிறது. ஒரு மனிதனுடைய ஏழ்மை, தாழ்மை, அவரது தேவை, அதுக்காக நம்ம பேசக்கூடிய ரகசியங்கள், பாவங்கள், இப்படி பல விஷயங்கள் இருக்கின்றன. ஆனா நம்ம ரகசியம் என்றால் எதை வச்சுட்டு இருக்கிறோம், பாவங்களை தான் என்ன செய்யறோம், வைத்துக் கொண்டிருக்கிறோம். ரகசியம் என்று சொன்னாலே பாவங்கள் என்று மட்டும்தான் நம்ம நினைக்கிறோம். ஆனால் உலக வாழ்க்கையில நீங்க எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் நண்பர்களுக்கு மத்தியில், கணவன் மனைவிக்கு மத்தியில், உறவுகளுக்கு மத்தியில், நிர்வாக ரீதியாக ஆலோசனை கேட்கக்கூடியவர்கள் என்று பல விஷயங்கள் இதில் இருப்பதை நம்ம என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, இதனால் தான் இஸ்லாமிய அறிஞர்கள் சொல்கிறார்கள், அதாவது ஒரு மனிதர் அஸ்ஸப்ரு அலல் கப்தி, அஸ்ஸப்ரு ஃபில் கப்தி அலல் ஜமர் ஐஸர் மின ஸப்ரி அலஸ் சிர்.
நெருப்பு கங்கை பிடித்துக் கொண்டிருப்பதில் பொறுமையாக இருப்பது இலகு, ரகசியத்தை பாதுகாப்பதை விட. ரகசியத்தை பேணுறதுக்கு நெருப்பு கங்கை நீங்க கையில வச்சிருக்கிறதை விட மிகவும் பாரமானது, மிகவும் பாரமானதுன்னு சொல்றாங்க. இன்னொரு அறிஞர் சொல்றாரு, அதாவது ஒரு மனிதனுடைய மிகப்பெரிய தர்மத்திலேயே, அதாவது அஜ்வத் ஒரு மனிதன் செய்யக்கூடிய அஹ்மத ஜூதில் மர்இ, ஒரு மனிதனுடைய தர்மங்களிலேயே மிகப்பெரிய தர்மம் என்ன தெரியுமா? அல் இன்ஃபாகு ஃபீ மவாதிஇல் பிர், ஒரு அதாவது தேவையான இடங்களில் செலவழித்தல், வல் புஹ்லு ஃபீ மவாதிஇஸ் சிர், எங்கெல்லாம் ரகசியம் பேணப்பட வேண்டுமோ அங்கே கஞ்சத்தனமாக இருத்தல். எங்கெல்லாம் ரகசியம் பேணப்பட வேண்டுமோ அங்கே கஞ்சத்தனமாக இருத்தல். அப்படின்னா என்ன? ரகசியத்தை தர்மம் செய்யக்கூடாது. என்னட்டு நிறைய ரகசியம் இருக்கு, ஒவ்வொன்றா எடுத்து போடுவான்னு கேட்பான். இந்த தர்மம் செய்யக்கூடாது, இந்த தர்மம் செய்யக்கூடாது. பொருளாதாரத்தை நிறைய தர்மம் செய்யணும், பொருளாதாரத்தை நிறைய தர்மம் செய்யணும். ஃபைன்ன அஜ்வத ஃபைன்ன அஹ்மத ஜூதில் மர்இ அல் இன்ஃபாகு ஃபீ மவாதிஇல் பிர் வல் புஹ்லு ஃபீ மவாதிஇஸ் சிர், அதாவது தேவையான இடங்களில் தர்மம் செய்தல், ரகசியத்துக்குரிய இடங்களில் கஞ்சத்தனமாக இருத்தல். நீங்க எப்படிப்பட்ட ஒரு மனிதராக வாழ்ந்தால் அது மிகப்பெரிய தர்மம் என்று சொல்லப்படுகிறது என்றால், அவர்கிட்ட ஒரு செய்தியுமே உண்ட பத்தியுமே இல்லப்பா அப்படின்னு நிலைமையில் இருக்கணும். எதை பத்தி கேட்டாலும் அவரை பத்தி தெரியுமா? தெரியாது. எதை பத்தியுமே அவர் தெரியாது. அடுத்த வீட்டை பத்தி தெரியாது, நண்பனை பத்தி தெரியாது, ஊரை பத்தி தெரியாது, எதை பத்தியும் ஒரு மனிதன் தெரியாது என்று சொல்றான், அவன் கஞ்சன் அர்த்தம். அவன் என்ன? கஞ்சன் அர்த்தம். இந்த கஞ்சத்தனம் ஒரு மனிதத்தில் இருந்தால் அதுதான் மிகச்சிறந்த தர்மம், அதான் மிகச்சிறந்த தர்மம் என்று ஒரு அறிஞர் சொல்வதை பார்க்கும். இமாம் சுஃபியான் தௌரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், ஃபைன் அரத்தன் துசாஹிப அஹதன், நீ யாரையாவது நட்பு கொள்ள விரும்பினால், நான் இது ஆரம்பமாக சொல்லிக் கொள்வது ரகசியம் பேணல் என்பது எவ்வளவு உயர்ந்த குணம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்வதற்காக. இது அரத்தன் துசாஹிப அஹதன், நீங்க யாரையாவது நட்பு கொள்ள விரும்பினீங்கன்னு சொன்னால் முதலாவது அவரோடு பழகுங்கள். நட்பை நீங்க கன்ஃபார்ம் பண்ணுவதற்கு முன்னால பழகுங்கள். கொஞ்சம் ரகசியங்களை அவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். பின்னர் அதாவது அவரை கோபத்துக்குள்ளாக்குங்க, பின்னர் பிரிந்து விடுங்கள். பின்னர் ஒருவரை துஸ்ஸலஹு அஹதன், ஒருவரை நீங்கள் நியமித்து உங்களை பற்றி அவரிடத்தில் விசாரிக்க சொல்லுங்கள். அவர் உங்கள் ரகசியத்தை பேணினால் அவர்தான் நண்பர், இதாண்டா கிடைச்சது சான்ஸ் என்று அவர் பரத்தினால் அதுதான் உனது நட்புக்குரிய கடைசியாக நீ என்ன செய்யணும்? இருக்க வேண்டும் அப்படி என்று சொல்லக்கூடிய செய்தி இமாம் சுஃபியான் தௌரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கிறோம். ஹிஃப்லு சிர் என்பது பாவம் அல்ல, ரகசியத்தை பேணுவது என்பது என்ன? பாவம் அல்ல. எல்லோருக்கும் ரகசியம் உண்டு, ஒவ்வொரு மனித வாழ்க்கையிலும் என்ன. அதனால அல்லாஹ் தஆலா என்ன, மன் ஹஷியர் ரஹ்மான பில் கைப் வஜாஅ பிகல்பின் முனீப் வ ஹஷியர் ரஹ்மான, அதாவது ரகசியத்தை மறைவான நேரத்தில் இறைவனை அஞ்சி மீளக்கூடிய உள்ளத்தோடு யார் இறைவனிடத்திலே வருகிறாரோ அப்படின்னு வருது. ஏன்? பகிரங்கமாக எல்லோரும் நல்லவர்கள் தான், ரகசியமாக ஒரு மனிதன் நல்லவனாக இருப்பது இருக்கிறது, அதுதான் உலகத்திலே மிக உயர்ந்த குணம் என்பதனால் தான் அல்லாஹ் தஆலா மன் ஹஷியர் ரஹ்மான பில் கைப், அதாவது ரகசியம் தனிமையில் இறைவனை பயந்தவர்கள் என்று சொல்வதற்கான காரணம் அதுதான்.